நாளைய விடியல் வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதல்வர் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற ஒரு டைட்டிலோட தான் இந்த படமே ரிலீஸ் ஆகுதுன்றதுல எங்களுக்கு ஒரு தமிழ்நாடு மட்டுமல்ல மாசா இருக்கு, எங்களுக்கு ஒரு பெருமிதமா இருக்கு. ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் வெளிவராது எங்களுக்கு வருத்தமா இருந்தாலும் அதை வரவிடாம பண்ணவங்களுக்கு கோடி கும்பிடு போறோம். ஏன்னு கேளுங்களேன், தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு உதவுன எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு நம்ம விஜய் அண்ணாவோட லாஸ்ட் மூவி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இது உலகத்துக்கு ஒரு தீபாவளி. அந்த மாதிரிதான் ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். கண்டிப்பா வந்து எங்களுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, தீபாவளின்னு எங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு விதத்துல இது எங்களுக்கு எங்க தளபதியோட கடைசி தீபாவளி. நாங்க தளபதியை வந்து ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து இதான் கடைசி தடவையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு எப்படி சொல்றோம்னா, எங்க தளபதி வந்து எப்படி ஸ்கிரீன்ல முதலா இருந்தாலும் இன்னும் 30 வருஷத்துக்கு தமிழக முதல்வர் அப்படின்ற ஒரு டைட்டிலோட எப்பொழுதும் இருப்பார் அப்படின்றதுல ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். இதுக்கு முன்னாடி தளபதி, இளைய தளபதி அப்படி டைட்டில் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு இருக்கு. இதை பத்தி உங்க தருணம் எப்படி இருக்கு? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இது ஒவ்வொரு தளபதி ரசிகர்களுக்கும் வந்து ஒரு ட்ரீட். இது எப்படின்னா, சின்ன வயசுல இருந்து கொடி கட்டி ஒரு ஃபிளெக்ஸ் ஒட்டி ஒரு பாலாபிஷேகம் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு எங்க தளபதி எங்களை வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வோட எங்களோட ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக நல்ல நேரத்துல கரெக்டான டைம், ஏன்னா அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போயிருக்காரு. எப்படி சொல்றோம் அப்படின்னா, அன்னைக்கு அந்த படம் வந்திருந்ததுன்னா எங்களுக்கு தளபதி விஜய் அப்படின்றதோட நிப்பாட்டி முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு வரனால ஸ்கிரீன்ல பாக்குறப்ப தமிழக முதல்வர் அப்படின்ற ஒரு டைட்டிலோட வரது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நாளைய விடியல் வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதல்வர் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற ஒரு டைட்டிலோட தான் இந்த படமே ரிலீஸ் ஆகுதுன்றதுல எங்களுக்கு ஒரு தமிழ்நாடு மட்டுமல்ல மாசா இருக்கு, எங்களுக்கு ஒரு பெருமிதமா இருக்கு. தளபதி விஜய திரையில பிடிக்குமா இல்ல தலையில பாக்குறது பிடிக்குமா? என்னைக்குமே எங்க தளபதி விஜய் எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு பிடிக்கும். எப்படி பார்த்தாலும் திரையில இல்ல, அவரை வந்து நாங்க இப்ப வந்து அதாவது திரையில பார்க்க வச்சிருக்கோம். தளபதி எங்களை வந்து சட்டமன்றத்தை பார்க்க வச்சிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எங்களுக்கு. என்ன கடைசி படம் இது, இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் 30 வருஷத்துக்கு எங்க தளபதி சட்டமன்றத்துல நாங்க ஹீரோவா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கு. சும்மா நார்மலாவே விஜய் சார் படம்னா ரொம்ப வந்து ஃபேன்ஸ் கூட்டம் அள்ளி போகும். ஆனா இது லாஸ்ட் மூவி, கூட்டம்லாம் எப்படி இருக்கும்? அதான் சொல்லிட்டேன். தீபாவளிக்கு எப்படி வந்து நீங்க திருச்சியை பார்த்திருப்பீங்க, சாரதாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்றத ஒரு ப்ரிவியூ வீடியோ நீங்களே போடுங்க. சாரதா தீபாவளி எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நீங்க பாருங்க. நாளைக்கு காலையில பாருங்க, நாளை மறுநாள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாளையும் பாருங்க. எப்படி இருக்குன்றத மட்டும் நீங்களே வீடியோ எடுத்து நீங்களே போடுங்க. எப்படி தீபாவளிக்கு எப்படி திருச்சி கடல் மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் இங்கேயும் காவேரி தேட்டர் ஃபுல்லா எல்லாம் காவேரி தேட்டர், ரம்பா தேட்டர், எல்ஏ சினிமாஸ் எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருக்கும். தீபாவளி கொண்டாட்டமா இருக்கும். தளபதியோட டைரக்டர், கடைசி படத்தோட டைரக்டர் வினோத் சார் சொன்ன மாதிரிதான், எவ்வளவு தடவை படம் நீங்க யாரா இருந்தாலும் பார்த்திருந்தாலும் சரி, தளபதிக்காக கடைசி தடவை ஒரே தடவை இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து ஒரு செலிப்ரேஷனா கொண்டாடுங்கன்றது எங்க தளபதியோட கடைசி டைரக்டர் வினோத் அவரோட ஒரு வேண்டுகோளா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரிதான் எங்களோட ரசிகர்களும் சரி, எங்களோட மக்களும் சரி, இப்ப முதல் ரசிகர்களும் சொல்லிட்டு இருந்திருப்போம், இப்ப வந்து தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாவே தளபதியோட ரசிகர்களா இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு எங்களுக்கு. ரொம்ப ஃபீலிங்கும் இருக்கு. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நாளைக்கு படம் பார்த்துட்டு வெளியே வரப்பதான் அந்த ஃபீலிங்ஸ் எங்களுக்கு தெரியும். ஏன்னா கடைசி படம் தளபதி தியேட்டர்ல இருந்து பிரிஞ்சு வெளியே வர மாதிரிதான் இருக்கும் இந்த படம். என்னதான் நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் கடைசி படம் தியேட்டரை விட்டு வெளியே வரப்பதான் ஒவ்வொரு ரசிகர்களோட ஃபீலிங்ஸும் தெரியும். ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் வெளிவராது எங்களுக்கு வருத்தமா இருந்தாலும் அதை வரவிடாம பண்ணவங்களுக்கு கோடி கும்பிடு போறோம். ஏன்னு கேளுங்களேன், தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு உதவுன எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆனா இந்த படம் கடைசி படங்கிறது எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அந்த வருத்தத்தை நாங்க எப்படி சொல்றது, டெய்லி நாங்க சட்டசபையில பார்த்துட்டு நாங்க தான் ஹீரோ, நீங்க தான் வில்லன். அதை நாங்க பார்த்து நாங்க சட்டசபையில பார்த்து லைவ்ல பார்த்துட்டு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா யாரா இருந்தாலும் ரொம்ப நன்றி. எங்க தளபதி வந்து வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிதான் நடிச்சிட்டு இருந்தாரு. அது வந்து எங்களுக்கு வருத்தமா இருந்தாலும் வருத்தத்திலயும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, எங்க தளபதியை டெய்லியும் பாத்தீங்கன்னா நாங்க சட்டசபையில லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அது கொடுத்த உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. கொடான கொடி நன்றி, ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும்.